மலிவு வழங்கும் சிறுதானிய குதிரைவாளி அரிசியில தயிர் சாதம் எப்படி பண்றோங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். முக்கியமா என்ன போடணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு செய்முறை வழக்கமா செஞ்சு காட்டியிருந்தேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிறுதானியத்துல குதிரைவாளி அரிசியை என்ன பண்றோம்னா கால் வழக்கு அதுக்கு 2 பங்கு தண்ணி கலக்குறோம். சரிங்களா? ஏற்கனவே நான் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். என்னைக்குமே சிறுதானியங்களை அரை மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும், எந்த செரிமான கோளாறும் வராது. ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்ப நான் ஒண்ணு ஊத்திட்டேன். இன்னொரு வழக்கம் ஊத்துறேன். இப்ப நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? கடைசியா தயிர் சாதம் பண்ணும் போது உப்பு போட்டுக்கலாம். ஆவி வரணும் மேல, அப்பதான் நீங்க விசில வைக்கணும். ஏன்னா அடப்பு இருந்துச்சுன்னா குக்கருக்கு நமக்கு சரி வராது என்னைக்குமே. 2 விசில் சரியா 2 விசில் வந்துருச்சுன்னு வைங்களேன், சூப்பரா நீங்க என்ன பண்ணலாம், தயிர் சாதம் கிண்டுறதுக்கு உங்களுக்கு தயாராயிருச்சுன்னு அர்த்தம். 2 விசில் தான். ஒரு விசில் வந்துருச்சு. ரெண்டு விசில் வந்துருச்சு நமக்கு. சரிங்களா? 3 விசில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வேக்காடு கூட தான் கொடுக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மேல விசில் எடுத்துடுறோம். ஏன்னா ஓபன் பண்ணிடுறோம். இப்ப இதை என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பா என்ன பண்றோம்னா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தயிர் சாதம்லாம் கிண்ட முடியும். ஏன்னா சூடோட தயிர் சாதம் கிண்டக்கூடாது. சரிங்களா? இப்ப ஆறிட்டு 5 நிமிஷம் தாராளமா என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா தயிரை எடுத்தோடனே மொத்தமா ஊத்திடக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் தயிர், அதையும் நான் சொல்லிட்டேன், 1/2 லிட்டர் தயிர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊத்திக்கணும். சரிங்களா? ஊத்திட்டு ஸ்லோவா கிண்டணும். இப்ப என்ன திருப்பி கொஞ்சம் ஊத்திக்கணும். இப்ப எல்லா தயிரையும் ஊத்திக்கலாம். உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்படி கிண்டிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்க இஞ்சி, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாமே போட்டு தாளிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம அதை பண்ண போறது இல்ல, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல போறாங்க. ரெண்டாவது இதுக்கு ஸ்நாக்ஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு பெரும்பாலும் ஊறுகாய் இதெல்லாம் சொல்லலாம். நம்மளுடைய ப்ராடக்ட்ல மில்லட் ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கும். இதை இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம தொட்டு சாப்பிட போறோம். சரிங்களா? ஸ்நாக்ஸ் செம்மையா இருக்கும். பாத்துங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. உண்மையை மட்டும் சொல்லலாம், சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. அதாவது குதிரை வண்டியில இப்படி தயிர் சாதம் பண்ண முடியும் இப்பதான் பார்த்துருக்கேன். அது போக நம்ம மில்லட்ல இருந்தே ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அது ரெண்டுக்குமே
காம்பினேஷன் சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. அந்த பட்சம் எல்லாருமே வந்து இதே மாதிரி செய்யுங்க. செய்முறை விளக்கம் எல்லாமே சொல்லுவேன், பயன்பட்டுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.